ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கோம். ஆக்சுவலாக ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு ப்ராங்க் பண்ணலாம் அப்படின்றதுக்காக நான் சோலோவாக வந்திருக்கேன். என் தலைவன் சிங்கம் வந்துட்டாடா. என்னோட அறிவுக்கு எட்டின மாதிரி ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன். ஏன்னா அர்ஜுனை வந்து கண்டிப்பாக ப்ராங்க் பண்ணியே ஆகணும். நான் ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்தேன், ஆனால் எனக்கு ஒரு ஐடியாவே இல்லை. சரி ஓகே, இப்போது சடனாக வந்து ஒரு ஞாபகம் வந்துச்சு. ஸோ என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்னு யோசித்து வச்சுருக்கேன். அண்ட் அதுக்கு முன்னாடி என்னென்னா, கண்டிப்பாக இந்த ப்ராங்க்கில் வந்து அர்ஜுன் வந்து செம்மையாக டென்ஷன் ஆவான், பயங்கரமாக கோவமாவான். எனக்கு அது மட்டும் நல்லா தெரியும். எல்லாத்துலேயும் அவன் கோவமாவான், ஆனால் இன்றைக்கி அவன் கண்டிப்பாக கோவமாவான். என்னை வந்து பயங்கரமாக திட்டி, எனக்கு வந்து அவன் நிஜமாலுமே திட்டானா அழுக கூட வந்துடும். ஏன்னா அந்தளவுக்கு வந்து ஒரு சூப்பரான தரமான சம்பவம் வச்சுருக்கேன். இந்த வீடியோ வந்து செம்ம ஜாலியாக சூப்பராக ஒரு ஃபன் ஃபில்டு கண்டென்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் ரெட் ஃப்ளாகாக அர்ஜுன் வந்து மாறுறதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். रुको जरा. கொஞ்சம் கோல்ட் ஆகி போச்சு. அர்ஜுன் வந்து இன்னைக்கு சண்டே அப்படின்றதுனால பாப்பாவும் அர்ஜுனும் வந்துட்டு சிக்கன் வாங்குறதுக்கு கடைக்கு போயிருக்காங்க. இந்த கோல்டு ரிங் வந்து இப்போ தான் வாங்கினோம். உங்களுக்கு ரீசெண்டாக நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த ரிங் வந்து லெட்டினில் வச்சிட்டு குளிக்கிறப்போ மிஸ் ஆகிடுச்சு அப்படின்றது தான் பண்ண போகிறோம். இதை எந்த அளவுக்கு டெவலப் பண்ணி கொண்டுட்டு போகிறேன் அப்படின்றது தான் கான்செப்டில் இருக்குது. ஸோ வந்து இப்போ நான் போயிட்டு குளிச்சுட்டு வரத்துக்கும் அவன் கறி வாங்கிட்டு வரத்துக்கும் ஆல்மோஸ்ட் சரியாக இருக்கும். ஏன்னா அவங்க போய் ஆல்ரெடி கொஞ்சம் கால் நேரத்துக்கு மேலே ஆகிடுச்சு. இங்கே வந்து இப்போது லெட்டினில் விழுந்துருச்சுன்னு சொன்னால் கையை விட்டு எடுன்னு சொல்லிடுவானோன்னு தான் லைட்டாக பயமாக இருக்குது. ஸோ அதுக்கு மட்டும்தான் நான் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். மற்றபடி ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ என்ன வந்தாலும் வந்து அதுலேருந்து முட்டி மோதி வந்து இந்த ப்ராங்கை வந்து செம்ம ஜாலியாக கொண்டுட்டு போகணும். அது மட்டும்தான் நம்மளோட மைண்ட் செட்டில் இருக்குது. ஸோ வந்து வெயிட் பண்ணுங்கள், நான் போய்ட்டு குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடுறேன். ஸோ அவனும் அதுக்கப்புறம் வந்துடுவான். ஆல்மோஸ்ட் ஒரு ½ hour ஆகிடும். நேரங்கள் கழித்து விட்டு விட்டு சொல்லுடி. விட்டு சொல்லு ஜீது. என்ன மேட்ரு? என்ன டேய் சொல்லுடி, என்ன மேட்ரு? மோதிரத்தை இதில் போட்டேன்டா லெட்டின்ல. அங்க எப்படி போச்சு? What is wrong with you, man? அங்க எப்படி போச்சு? நான் எந்த மோதிரம்? சில்வர் மோதிரமா கோல்டா? கோல்டா? ஐயோ, என்னடி சொல்ற? நாங்கள் கழட்டி வச்சுட்டு மூஞ்சில் கிளிக்குதுன்ட்டு கழட்டி வச்சேன்டா. அது ஸ்கிப் ஆகி அப்படியே எங்கடி அது? உள்ளே இல்லடி. உண்மையாதான் சொல்றியா இல்ல வேற எங்கேயும் போட்டியா? ஃப்ளஷ் பண்ணிட்டேன் தெரியாம. ஜீவிதா, அதோட விலை தெரியுமா ஜீவிதா உனக்கு? நீ தான் நான் வாங்கும் போது இருந்த தானே. ப்ளஸ் பண்ணிட்டேன்னு அசால்ட்டா சொல்ற. வேணும்னு பண்ணலடா. நான் வேணும்னு யாராவது பண்ணுவாங்களா? கிளிக்குதுன்னா தங்க மோதிரம் எடுத்தா பீரோல வைக்கணும். இப்படி பாத்ரூம்ல வைப்பாங்க. பாத்ரூம்ல நான் செல்போன் எடுத்துட்டு போகும்போதே நான் உன்கிட்ட சொல்லியிருக்கேன்ல, சேஃப்டியா வைன்னு. கிளிக்குதுன்னு அப்பதான்டா கழட்டினேன். கரெக்டா கைப்பட்டு தவறி விழுந்துச்சுடா. எரிச்சா. இப்ப அம்மா கிட்ட என்ன சொல்றது? நீ பாட்டு பாத்ரூம்ல போட்டேன்னு சொல்றது. இதே போய் பாத்ரூம்ல போட்டேன்னு சொன்னு வச்சுக்கேன், அவ்வளவுதான். கட்டுப்ப கலப்புறா. எதையாவது பண்ணி இப்ப அதை எப்படி எடுக்கிறது? எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இதுதா அது நார்மல் மோதிரமா இருந்தா கூட அது தங்க மோதிரம்டி. தங்க மோதிரம் தெரியும். நான் கிழிச்சுன்னு தாண்டா அங்க வச்சேன். கிழிச்சா இங்கே வைப்பாங்க. அவ்வளவுதான். கடைசியா குளிச்சுட்டு போறேன். ஏதாவது பண்ணுடா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நான் தெரியாம பண்ணிட்டேன்டா. பண்ண என்ன பண்றது? என் கையை விட்டு எடுக்க முடிஞ்சா நானே எடுத்துருப்பேன்டா. நான் ஃப்ளஷ் பண்ணிட்டேன். நான் அது விழுந்ததே கவனிக்கலடா. எப்படி ஃப்ளஷ் பண்ணுவ? அடி பாவி.
இவ்வளவு அலட்சியமாவா ஜீவிதா இருப்ப நீனு? நோ சார், நான் ரொம்ப டீசென்டான ஃபேமிலில பிறந்தவன் சார். என்ன பத்தி யாரோ உங்ககிட்ட தப்பு தப்பா சொல்லிருக்காங்க சார். ஐயோ டென்ஷன் ஆகுது ஜீவிதா. அது எவ்வளோ அந்த மோதிரம்? இப்போ அம்மா கிட்ட என்ன சொல்லுவேன்? பாத்ரூம்ல போட்டு ஃப்ளஷ் பண்ணிட்டேங்க போறியா? 2 கிராம். 2 கிராம்னா 2 கிராம். 2 கிராமா எவ்வளோ? 24? 18,000. 18,000. ஐயோ இப்போ செப்டி டேங்க் க்ளீன் பண்ணுறவங்கிட்ட என்னன்னு சொல்கிறது? அது கிடைக்காதடி, அவ்வளோ பெரிய டப்பால. நான் தெரியாமல் பண்ணிட்டேன்டா, ப்ளீஸ். என்னாடி தெரியாமல் பண்ண? எப்படி ஜீவிதா? ஐயோ கடுப்ப கலப்புற. இப்போ எதையாவது ஒன்று பண்ணலான்னா எதையாவது ஒன்று பண்ணி விட்டு வந்துடுற ஜீவிதா நீனு. பைத்தியக்காரி மாதிரி. போகண்டு அழுகிறோம். அழுகாத, முன்னாடி அழுகாத, போயிட்டு இருந்துச்சு. ஹலோ ஹலோ அண்ணா, நான் சொல்லிட்டேன். ஆமாண்ணா, அது எடுக்கணும்ண்ணா, தொட்டி எடுக்கணும்ண்ணா. அண்ணா அதில் ஒரு ரிங்கு விழுந்துருச்சுண்ணா, புது ரிங்கு. கண்டக்டர் டிரைவருங்கிற, டிரைவரை கண்டக்டருங்கிற சார். நீங்க கூட பேசிட்டே டக்குன்னு இங்க பாருங்க சார். இதானா சார் உங்க டக்கு? அவன் 1/2 செகண்டுக்கு ஒரு ஆக்டிவ் கொடுக்குறான் சார். நக்கல்யா அவனுக்கு. தேடி எடுத்து கொடுங்க. அது வந்து கொஞ்சம் புதுசுண்ணா, புதுசு. இப்போ தான். ஆமாண்ணா, இப்போ தான் வாங்கினது. சரிண்ணா, சரி நீங்கள் வாங்க பார்ப்போம். முடியல சரி சரி. தேடுவோம், கிடைக்கதா நல்லா தெரியாது அப்படின்றாங்க. என்ன ஜீவிதா நீனு இவ்வளவு அலட்சியமா இருக்க? சீரியஸா? அலட்சியமாலாம் இல்லடா, நான் அலட்சியம் தான் ஜீவிதா. நான் எப்போ வச்சுப்பேன்டா. நான் கழட்ட அத்தைகிட்ட சொல்லாதடா, எனக்கு பயமா இருக்குடா. அவங்க அன்னைக்கே கழட்டி வைன்னாங்கடா. நான் தான் இப்போ கேட்கும், கரெக்டா கேட்கும். எங்க மோதிரம்னு கேட்கும். என்ன பதில் சொல்லுவேன்? என்ன பண்ண போறானோ? அப்படியா ஐயனாரே குலதெய்வமே, உன் பிள்ளைய கூடயே இருக்கு அப்பா துப்ப. டென்ஷன் பண்ணு, நல்லா டென்ஷன் பண்ணு. எதையாவது ஒன்று நல்லபடியா போய்கிட்டு இருந்துச்சு அப்படின்னா எதையாவது ஒன்று பண்ணி குட்டிச்சவர் ஆக்கிடு நீனு. நான் எப்பவுமே கழட்டவே மாட்டேன்டா. இன்னைக்கு இப்படி டக்குன்னு கிளிக்கவும் சரி, நமக்கு கடைசியா போக தானே போறோம், கழட்டி வச்சுட்டு குளிச்சுட்டு வந்துடலான்ட்டு தான்டா வந்தேன். கல்லஞ்சக்காரன் அவ்வளவு நேரம் கதறானே, கரையிறானா? அது என் நேரத்துக்குன்னு எல்லாம் இன்னைக்கு தடன்னு விழுந்துருச்சுடா டக்குன்னு. எடுக்கணுமே. அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னு தெரியல. எடுக்க முடியும், கன்ஃபார்ம் எடுக்க முடியாதுன்னு தான் நினைக்கிறேன். அவ்வளோ பெரிய தொட்டில எப்படி இதை எடுக்க முடியும்? இறங்கிலாம் தேட மாட்டாங்க. அவங்க மனுஷன் என்னன்னா இறங்கிலாம் தேட மாட்டாங்க. கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு கிடைக்க வாய்ப்பே கிடையாது. 18,000 ரூபா க்ளோஸ், அவ்வளோதான். நான் எப்பவுமே கழட்ட மாட்டேன்டா. இன்னைக்கு தான் கரெக்டாக அது என் நேரத்துக்குன்னே எப்படி விழுந்துச்சுன்னே தெரில. கரெக்டாக எல்லாம் வைக்கிறேன், ஒன்று அப்படியே தடன்னு விழுந்துருச்சு எல்லாமே. அப்போனா அங்கே வைக்கக்கூடாது. நான் கழட்டவே மாட்டேன். நான் வேற எல்லாத்தையும் சொல்லுவேன், பாத்ரூம்ல குளிக்கையில கழட்டாதீங்க. சும்மா போடு. இப்போ நான் போய் அம்மாட்ட சொல்கிறேன், வேற ஆப்ஷனே கிடையாது. அது கேட்கும் கரெக்டாக. டேய் ப்ளீஸ்டா, கொஞ்ச நேரம் ஏதாவது சமாளிடா. என்னடி சமாளின்ற? இப்படி எப்படி சமாளிப்ப?
போ ஜீவிதா, வேஸ்ட் ஜீவிதா நீனு. பிளக்காப்ப எப்படி அது ப்ளஸ்ஸும் பண்ணி தொலைஞ்சிட்ட. ப்ளஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கூட எதையாவது பண்ணலாம், கையை விட்டாவது எடுத்து தொலைகிறேன். என் தலையெழுத்துன்ட்டு இப்போ ப்ளஸ்ஸும் பண்ணிட்ட. சீரியஸா நீ என்னத்த சொல்றதுன்னே தெரியல. பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு. ஒரு வேலை நம்ம செய்யணும் அப்படின்னு உட்காந்தோம்னா அதுக்கு இடையில தான் தெரில. விடு, நீ என்ன பண்றேன்னே தெரில. சீரியஸா எனக்கு பயங்கர குழப்பமா இருக்கு. அழுது துளையாத. பேருக்கு அழுகுற? நான் வேணும்னு போடலடா. ஸோ அழுகாத ஜீவிதா, எரிச்சலா வருது. கிளம்பு ஜீவிதா, நீ வெளியே முதல்ல கொஞ்ச நேரம் என்னை ஃப்ரீயாக விடு ஜீவிதா. வந்து நச நசன்னு அழுதுகிட்டு பண்ணது தப்பு. அங்கே எவன் என்னை கழட்டிக்க சொன்னான்? போடி சும்மா கடுப்பை கலப்பாங்க. நான் அப்படியே சொல்கிறேன். இதானா சார் உங்க டக்கு? அவன் அரை செகண்டுக்கு ஒரு ஆக்டிவ் கொடுக்குறான் சார். பிடிக்கிறது ஒன்றும் பண்ண முடியாது. அவங்க வந்த பிறகு எடுக்க வேண்டியதான். ஒன்றும் பண்ண முடியாது. ஏய் சாரிடா. ஏய் சாரி சொல்லி ஒண்ணுமே பிரயோஜனம் இல்லை ஜீவிதா. சாரி என்னத்துக்கு ஜீவிதா சொல்ற? சாரி பிரயோஜனமே கிடையாது. சாரி சொல்றதுனால இப்ப என்ன அது வந்துருமா? தலையாட்டாத, எனக்கு எரிச்சந்துடும். புள்ள பூச்சிக்கெல்லாம் கொடுக்கு முளைக்கும்னு நான் என்ன கனவா கண்டேன். வேற எதுவும் பண்ண முடியாதா? என்ன பண்றது நீயே சொல்லு. வேற என்ன பண்றது உனக்கு? நீதான் படிச்சிருக்கீல்ல. என்ன நம்ம பேசுறா ஏதாவது பேசுறா சொல்லு, எப்படி எடுப்ப சொல்லு. சொல்லு, நீயே சொல்லு எப்படி எடுப்ப. போட்டிருந்தீங்கன்னா கூட எதையாவது போட்டு கையை போட்டு எடுத்துருக்கலாம். க்ளவுஸ் மாட்டி ஃபர்ஸ்டும் பண்ணிக்கிட்டு அது போயிருக்கும், தொட்டிக்கு போயிருக்கும். கையை விட்டு பாருடா. அரைஞ்சு போவேன். பரவாயில்ல. நேரம் காலம் தெரியாம பேசிட்டு இருந்தீங்கன்னா. இல்லடா, கை விட்டு ஒரு வேலை வந்துச்சுன்னு வச்சுக்கோயேன். 18,000 ரூபாய் மிஸ் ஆயிடுச்சுல்ல, என்ன செய்யறது? இல்லடா, மோதிரம் காணா போனாதான் நீ சாக்கு கொடுப்பேன்னு பார்த்தா கிடைச்சிருச்சுன்னு சொன்னாலும் அதே மைண்ட்ல இருக்கு, அதே சாக்குல இருக்கேடா. மோதிரம் கிடைச்சிருச்சுடா. மாமா கோவம் வந்துருச்சு. இனி அவர் மேல ஒரு அடி பட்டாலும் எரிமலை வெடிக்குண்டா. ஏன்னா மோதிரம் தான் தொலையவே இல்லையே. விட்ரி, தெரியும் எனக்கு இந்த மாதிரி எரிச்ச ஒரு மாதிரி பண்ணுவேன்னு தெரியும். என் ஹார்ட் பீட்டை பாரு ஜீவிதா, பட 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 கையெடு ஜீவிதா. என்னடா, அதான் மோதிரம் கிடைச்சிருச்சுல்ல. இப்ப இது முக்கியமா ஜீவிதா? எனக்கு 1008 வேலை இருக்க போது மோதிரத்தை காணோம், அதை காணோம், இதை காணோம். கிடைச்சிருச்சுனாலும் சந்தோஷப்படணும். அந்த ஓரத்துல பாரு, ஓரத்துல பார்த்துட்டு சொல்லு கிடைச்சிருச்சு மக்களே. ஜீவிதா வந்து நான் ஒன்றும் சொல்லலை. இங்க வாடா, அப்புறம் யாருமே நம்ப மாட்டாங்கடா நீ பிராங்க் ஆயிட்ட அப்படின்னு. இப்போ நீ பிராங்க் ஆகலைன்னு சொன்னா கொன்றுவேன். பிராங்க் ஆகலன்னு இல்லை, நான் பயந்துட்டேன். சீரியஸாவே செம்மையா பயந்துட்டேன். ஆதிரா எப்படி சொல்லும்? பயந்துட்டேன். ஏய் அதான் மோதிரம் மிஸ் ஆகல இல்லடா. வேர்த்திருச்சு ஜீவிதா. சரி நான் தொடச்சு. நான் கூட எவ்வளவு அழுதேன், எத்தனை தும்மல் வந்துச்சு. எனக்கு வேற கோல்டு இன்னைக்கு கை கொடுத்துருச்சு, எனக்கு அழுகே வரல. நான் தும்மி தும்மி எனக்கு தும்மல்ல தான் கண்ணு மூக்கெல்லாம் செவந்து போச்சு. இவன் நம்பிட்டான். சரி ஓகே சூப்பரா இருக்கேன்னு நானும் அப்படியே ஓவரா மூக்கை இழுக்க ஆரம்பிச்சிட்டேன். விட்டோம் கிடைச்சிருச்சுன்னு சொல்றேன்ல, அதான் தொலைக்கவே இல்லையா. அப்புறம் என்ன அவனுக்கு? இப்போ அவனை வந்து பிராங்க் பண்ணிட்டோமேன்ற கடுப்புல இருக்கான், வேற ஒன்றும் இல்லை. இதுல எப்படி வேற ஒழுங்கா பத்திரமா வச்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எப்படி இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு என் மேலே காண்டா தான் இருப்பான். இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். நான் போய் அவனை சமாதானப்படுத்துறேன். பை 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 பை.